பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் ஆகாரை பற்றின ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். ஆகார் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ஆகார் யாருன்றதும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆகார் எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண். இவங்க அப்ராம் மற்றும் சாராளுடைய வீட்டில் வேலைக்காரியாக வாழ்ந்து வந்தாங்க. ஆகார் அப்படின்னா பரதேசி அப்படின்னு அர்த்தமா. பரதேசினா அலைந்து திரிபவர் அப்படின்னு பொருள். அவங்களுடைய பேருக்கு ஏற்றபடியே இந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் அலைந்து திரிந்தவங்களாக தான் இருந்தாங்க. வாக்கு தத்துவத்தின்படி அப்ரஹாமுக்கு இன்னும் குழந்தைங்க பிறக்கவே இல்லை. அதனால சாரால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தங்களுடைய வேலைக்காரியாக இருந்த இந்த ஆகாரை அப்ரஹாமுக்கு மறுமனையாட்டியாக திருமணம் செஞ்சு வைக்கலாம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு முடிவு சாரால் எடுக்கிறாங்க. சாராய் சொன்ன வாக்கின்படியே அப்ரஹாமும் அதுக்கு செவி சாய்த்து ஆகாரை தன்னுடைய மறுமனையாட்டியா அப்ரஹாம் ஏற்றுக்கிட்டாரு. திருமணமானதுக்கு அப்புறமா அப்ராம் மூலமாக ஆகார் இப்போது கர்ப்பவதி ஆகுறாங்க. ஆனால் ஆகார் கர்ப்பவதி ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆணவம் வந்துருச்சு. சாராயை ரொம்ப அற்பமாக எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாராயை குத்துற மாதிரி கூட ஆகார் பேசியிருந்திருக்கலாம். பாத்தியா, நீ கர்ப்பவதி ஆகலை, நான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு கூட அவங்க பேசியிருந்திருக்கலாம். ஆனால் இது சாராய்க்கு சுத்தமாக பிடிக்கலை. ஆகார் இப்படி நடந்துக்கிட்டனாலேயே சாராய் ஆகாரை ரொம்பவே துன்பப்படுத்தவும் கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப துன்பப்படுத்த ஆரம்பித்த உடனே ஆகாரால் இது தாங்கிக்கவே முடியலை. அதனால ஆகார் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இங்கே இருந்து இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறத விட எங்கேயாவது ஓடி போயிடலான்னு முடிவெடுத்து சாராயை விட்டு ஆகார் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சாராயை விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவங்களால ஓட முடியலை. அவங்க ஓடி பாதி தூரம் போன உடனேயே ஒரு தேவதூதன் அவங்களுக்கு முன்னாடி வராரு. வந்து என்ன நடந்துச்சுன்னு ஆகார் கிட்ட கேட்குறாரு. ஆகாரும் எந்த விஷயத்தையுமே மறைக்காம ஒளிவு மறைவில்லாம அந்த தேவதூதன் கிட்ட சகலத்தையும் சொல்றாங்க. ஆகார் சொன்ன எல்லாத்தையுமே ரொம்ப சைலண்டா கேட்டுட்டு இருந்த இந்த தேவதூதன் கடைசியில ஆகார் கிட்ட, நீ திரும்பி சாராய் கிட்டே போ, அங்கே போய் அவங்களுக்கு அடங்கி இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னுடைய சந்ததியை பற்றின ஒரு பெரிய வாக்கு தத்தத்தையும் கொடுக்குறாரு. என்னுடைய சந்ததிக்கு இஸ்மயேல் அப்படின்னு நீ பேரிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்மயேல்னா கர்த்தர் கேட்டார் அப்படின்னு அர்த்தமா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ஆகார் நீர் என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு தேவனுக்கு வேதாகமத்திலேயே முதலாக பேர் வச்ச ஒரு பெண்மணியாக ஆகார் மாறுறாங்க. திரும்பி போனால் முன்ன இருந்ததை விட பிரச்சனை இன்னும் பெருசாகும்னு ஆகாருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆகார் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய எஜமாட்டிக்கிட்டேயே திரும்பி போகிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. நேராக சாராய் கிட்டையும் அப்ராம் கிட்டையும் போகிறாங்க. அவங்களும் ஆகாரை ஏற்றுக்கொள்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஆகாருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. தேவன் சொன்ன வாக்கின்படியே அந்த குழந்தைக்கு இஸ்மயேல் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. ஆகாருக்கு குழந்தை பிறந்தப்போ அப்ராமுக்கு 86 வயசு. அப்ராம் தன்னுடைய 100வது வயசில் சாராய் கர்ப்பவதியாகி ஈசாக் அப்படின்னு ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாங்க. இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஈசாக்கு பால்மணம் எல்லாம் மறந்து கொஞ்சம் வளர்ந்து வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இஸ்மாயில் எப்பவும் ஈசாக்கை வம்பிழுக்கிறதுலையே குறியாக இருப்பாராம். ஈசாக்கை எப்போ பாரு இஸ்மாயில் இப்படி வம்பிழுத்துட்டே இருந்தது சாராய்க்கு சுத்தமாக பிடிக்கலை. சாராய் உடனே அப்ராம் கிட்ட போகிறாங்க. போயிட்டு, இங்கே பாருங்க, இப்படியே அந்த அடிமை பெண்ணுடைய மகன் என்னோட மகனை வம்பிழுத்துட்டே இருக்கான், அதனால் ஒழுங்காக அவங்கள 2 பேரையும் புறம்பே தள்ளிருங்க அப்படின்னு அப்ராம் கிட்ட சொல்கிறா. ஆனால் அப்ரஹாமுக்கு சாராய் சொன்ன உடனே ஆகாரையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளுறதுக்கு மனசே இல்லை. அவங்கள கைவிடுறதுக்கும் அவருக்கு மனசு வரல. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக தேவன் கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு, நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு. ஆனால் தேவன் என்ன ரிப்ளை கொடுத்தாரு தெரியுமா? நீ ஆகார மறுமனையாட்டி ஆக்குனது என்கிட்ட கேட்டுட்டா ஆக்குன இல்லை இல்லையா? நான் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நீ வெயிட் பண்ணாமல் உன்னுடைய சாராய் சொன்னது தானே நீ கேட்ட. அதனால் இன்னைக்கு
வரைக்கும் சாரா என்ன சொல்கிறாளோ நீ அதையே கேட்டுக்கோப்பா அப்படின்னு ஆபிராம் கிட்ட தேவன் சொல்கிறாரு. அடுத்த நாள் அதிகாலையில் ஆகாரும் இஸ்மவேலும் அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரோட வெளியே அனுப்பப்படுறாங்க. இவங்க நேராக பெயர்சபா அப்படிங்கிற வனாந்திரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அலைந்து திரிந்துட்டு இருந்தாங்க. கொண்டு வந்த தண்ணீரும் காலியாயிடுச்சு. வனாந்திரம் இல்லையா, தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆகாருக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு எந்த ஐடியாவுமே இல்லை. ஆகார் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்மவேலை ஒரு செடியோட பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தூரமாக போய் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் மக சாகிறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு அங்கே போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆகாருடைய அழுகையை கேட்டு தேவன் இறங்குறாரு. தேவன் இறங்கி ஆகாருடைய கண்களை திறக்கிறாரு. ஆகார் தன்னுடைய கண்கள் திறந்த உடனே ஒரு துறவையை பார்க்குறாங்க. துறவையை பார்த்த உடனே தன்னுடைய துருத்தியில் தண்ணியை நிரப்பி இஸ்மவேலுக்கு கொடுக்குறாங்க. இஸ்மவேல் உடனே பிழைக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறமா தேவன் ஆகாரை நிறைய வாக்கு தத்தங்களால் ஆசீர்வதித்து தேற்றினார். இஸ்மவேல் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இஸ்மவேல் உண்மையிலேயே ஒரு பெரிய ஜாதியாக தான் ஆயிட்டாரு. சரி, இப்போது ஆகாருடைய இந்த கதையிலிருந்து நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஆகார் முதல்ல சாராயால் வெளியேற்றப்படுறப்போ அவங்க ஒரு அடிமை பெண், ஒடுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. ஆனாலும் தேவன் அவங்கள சந்திச்சார் இல்லையா? நம்ம ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவங்களாக இருக்கலாம், கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களாக இருக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் வேணும்னாலும் இருக்கலாம். ஆகாரை போல் ஒரு பெண்மணியை சந்தித்த தேவன் இன்றைக்கி நம்மளை சந்திக்க வரமாட்டாரா? ரெண்டாவது விஷயம், நம்ம கையில் ஒரு விஷயம் கிடச்சி அது நம்ம கூட இருக்கிறவங்க கையில் இல்லைன்னா அவங்கள நம்ம அற்பமாக எண்ணவே கூடாது. ஆகார் சாராயை அற்பமாக நினச்ச மாதிரி. அதனால தான் ஆகார் அங்கிருந்து வெளியவே அனுப்பப்பட்டாங்க. நம்ம என்றைக்குமே நம்ம கையில் இருக்கிறத வச்சு பெருமை பாராட்டக்கூடாது. மூணாவது, ஆபிராம் தேவன்கிட்ட கேட்காமலே சாராய் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஆகாரை தன்னுடைய மறுமனையாட்டியாக ஆபிராம் ஏற்றுக்கிட்டாரு. அதனால தான் ஆபிராம் ஒரு பிரச்சனைன்னு வந்து தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டப்போ, நீ என்கிட்ட கேட்டு செய்யலையப்பா, உன் மனைவி கிட்டேயே கேட்டுக்கொன்னு கைவிடுறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டு எதையுமே பண்ணக்கூடாது. நாலாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், இது அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க கேட்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஆகார் இந்த பைபிளில் இஸ்மவேலுக்கு தேவனை பற்றி சொல்லி வளர்த்ததா எங்கேயுமே குறிப்பிடப்படலை. மேபி அவங்க சொல்லி வளர்க்காம கூட இருந்திருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி இஸ்மவேலோட ஜாதியாக நம்ம பார்க்குற நிறைய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. தேவனை பற்றி அவங்க சொல்லி வளர்த்துருந்தா ஒருவேளை அவங்களோட ஹிஸ்ட்ரியே வேறு மாதிரி மாறி இருந்திருக்கலாம். பெற்றோர்கள் பண்ணுற தப்பே இதுதான். சின்ன வயசுலேருந்து தேவன் என்னென்ன உதவி செஞ்சுருக்காருன்னும் தேவன் எவ்வளோ நல்லவர்ன்றதையும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. ஆகாருடைய கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இந்த கதையிலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் ஆகார்கிட்டேருந்து கற்றுக்கணுன்னும் எந்தெந்த விஷயங்கள் ஆகார மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்றதை பற்றியும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கதையோடு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.